ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் பை 169 ஈக்குவல் டு 14/13 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. இதை கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் அந்த மெத்தடில் ரைட் சைடில் என்ன பண்ணுறோமோ அதே இதை லெஃப்ட் சைட்லேயும் பண்ணணும். இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ரூட்டை நம்ம வெளியே எடுக்கணும்னா இது ஸ்கொயர் பண்ணணும். இங்கே ஸ்கொயர் பண்ணால் ரைட் சைட்லேயும் ஸ்கொயர் பண்ணணும். எப்படின்னா ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் பை 169 இதை ஸ்கொயர் பண்ணாதான் நம்ம இந்த ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியாது. அதனால இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணுறோம். அதே மாதிரி ரைட் சைட்லையும் 14/13 ஹோல் ஸ்கொயர் போடணும். இந்த ஸ்கொயர் வந்து 14க்கும் பொருந்தும் 13க்கும் பொருந்தும். சரியா? இப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் அடி போயிடும். அதனால 1 பிளஸ் எக்ஸ் பை 169 ஆகும். இது 14 ஸ்கொயர். 14 × 14 196. இது 13 ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் 13க்கு வரும் இல்லையா? 13 ஸ்கொயர் எத்தனை? 169. சரியா? இது வந்து 14ஓட ஸ்கொயரு, இது வந்து 13ஓட ஸ்கொயர். இப்போ இது கலப்பு பின்னத்தில் இருக்கு. இது பின்னமா மாற்றோம்னா கீழே இருக்கிறத கொண்டு இதை பெருக்கணும். 1 × 169 இங்கே ப்ளஸ் இருக்கு. 169 ப்ளஸ் எக்ஸ் பை இந்த 169 அப்படியே கீழே போட்டுடலாம். இங்கே 196/169. இங்கே வகுத்தலில் இருக்கிறது அங்கே போகும்போது எப்படி போகும்? பெருக்கல்ல போகும். ஸோ 169 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 196/169. இதுங்க போகும்போது பெருக்கல்ல போகுமா? 169 வருமா? இந்த 169க்கு இந்த 169 அடி போயிடும். ஸோ பேலன்ஸ் 169 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 196. எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு 196 மைனஸ் இந்த 169 அங்கே கொண்டு போனால் 169 அங்கே போச்சுன்னா மைனஸில் போகும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 27. ஆப்ஷன் சி. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா ப்ளஸ், அதாவது 1 ப்ளஸ் அப்படின்னு ப்ளஸ்ஸில் இருந்தால் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற ரெண்டையுமே கூட்டிடணும். 14ஐயும் 13ஐயும் கூட்டினா எத்தனை? 27. அதான் ஆன்சர். அதுதான் ஷார்ட்கட். ப்ளஸ்ஸில் இருந்தால் என்ன செய்யணும்? கூட்டணும்.